தூங்குவான்னு தெரியல. மணி 6 மணி ஆகுது. ஒரு பொம்பளை 6 மணிக்கு மேல தூங்குறதா? வந்திருக்கா மருமவன் எனக்குன்னு. இல்ல வர்க்கீஸு, இல்ல வர்க்கீஸு, இங்க வாடா. ஏமா கூப்பிட்டேன் சொல்லுமா. ஏல ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, மணி என்னடா ஆகுது? மணி 6 மணி ஆகுது. ஒரு பொம்பளை 6 மணிக்கு இப்படி நீட்டி நிமிந்து தூங்குனா வீடு விளங்குமா சொல்லு? ஒரு வேலை என்ன செய்யல, போட்ட பாத்திரம் அப்படியே கிடக்குது, இன்னும் சமைக்கல, எந்த வேலையுமே செய்யல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒருத்திங்க இருக்கவும் தானே ஆட்டமா ஆடிட்டு இருக்கீங்க. போட்டு நானும் போயிடுறேன், நீ அவ்வளவு மட்டும் இந்த வீட்டுல இருங்க. எம்மா அவ உடம்பு முடியலன்னு சொன்னாமா, அதான் சரி தூங்கட்டும்னு விட்டேன். என்னடா உடம்பு முடியல? ஊரா போய் சுத்தம் போது உடம்பு நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்தா மட்டும் உடம்பு முடியல, அது முடியல வந்துருவா. போனா மதியம் 2 மணிக்கு போனா, வந்து 5 மணிக்கு வந்து படுத்தா தூங்கிட்டே தான் இருக்கா. வீட்டுல ஏதாவது ஒரு வேலை பாக்குறாள். நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒருத்தி இருக்கும் தானே உங்களுக்கு அசால்ட்டா இருக்கு எல்லாமே. எம்மா அப்படிலாம் இல்லம்மா, உண்மையுமே அவளுக்கு உடம்பு முடியலம்மா, அதான் படுத்திருக்கா. ஆமால, அம்மைக்கு உடம்பு முடியலன்னா நாங்க எல்லா வேலையும் செஞ்சாகணும். இதே பொண்டாட்டி உடம்பு முடியல படுக்க வச்சு பார்த்துப்பானுங்க. அம்மா வேற பொண்டாட்டி வேற. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் எல்லா பார்த்துக்கிட்டேன். பின்ன அவளுக்கு சப்போர்ட் மேல சப்போர்ட் பண்றேன். நான் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு வைக்கணுமா இந்த வயசான காலத்துல? எம்மா என்ன வேலை இருக்குன்னு சொல்லு, நான் செஞ்சு வைக்கிறேன். சும்மா ஏசிட்டே இருக்காதம்மா எப்பவுமே. ஆமா ஆமா சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நீ வேலை செய்வ, நான் பெத்த வயிறு பார்த்துக்கிட்டு இருக்குமால. போய் மரியாதையை அவளை எழுப்பி கூட்டிட்டு வா, வந்து வேலை செய்வை. சும்மா படுக்க வச்சுட்டுலாம் பார்த்துட்டு இருந்தாலும் இங்க ஒண்ணுக்கும் வேலையாகாது, சரியா? சரிம்மா போய் கூட்டிட்டு வரேன். சே, சின்ன பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றாலோ தெரியல. எங்க அம்மையும் பாவம், கொஞ்சம் கூட மாட உதவி செஞ்சாதான் அவளுக்கு என்னமா. பா, உலகத்துல அத மருமகளை கூட்டிட்டு வந்தேன். சீமையை வித்தவ அங்கேயும் இங்கேயும் தேடி நான் அலைஞ்சு பொண்ணு தேடி கூட்டிட்டு வந்தா எப்படி இருந்திருக்கா பாரு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திரி, மணி 6 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. எங்க அம்மா அங்க கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. உங்க 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எட்டி எந்திரட்டி, எத்தனை டைம் இப்படி சொல்றது? பா, இவ்வளவு எழுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஏங்க கொஞ்சம் கம்மா இருங்க, தூக்கமா வருது. ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு நானே வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். எந்திரட்டி. அப்பா என்ன உதவுறா. சின்ன பொண்ணு எந்திரி, சின்ன பொண்ணு. என்னல இன்னும் எந்திரிக்கலையாவ? ஆமா எந்திரிச்சிருவாடி, கூப்பிட்ட உடனே. உன் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவ எந்திரிப்பா. ஏய் ஐயோ, இந்த மாமியார் கழுவி வந்துருச்சு போலியே. அப்படியே எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிருவோம். ஏங்க சாப்பிட்டீங்களாங்க? ஒரே யோசனையா இருந்துச்சுங்க. கட்டிலில் படுத்துக்கிட்டு ஒரே யோசனை. வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏய் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தூங்குனதை என் கண்ணால பார்த்து, அது இல்லாம என் மாமா எழுப்ப வந்தா எட்டி எட்டி உதச்சிக்கிட்டு வேலைக்கு போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு பொய் சொல்றியா? எத்தே நான் போய் பொய் சொல்லுவேன் தே? உங்களை எங்க அம்மா மாதிரி பாக்குறேன் தே. என்னைக்குமே உங்களை நான் எப்பவுமே மரியாதை குறைவா பேச மாட்டேன் தே. நீங்க என்ன எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தே. ஆமா ஆமா பிடிக்கும். ஏன்னா எல்லா வேலையும் நான் தானே செஞ்சு வைக்கிறேன். தின்னுட்டு நல்லா நீட்டி நிமிந்து தூங்குறல்ல, அப்படிதான் இருக்கும் உனக்கு. ஏன் தே உங்களால நீட்டி நிமிந்து தூங்க முடியலங்கிற கவலையா? கத்திரிக்காய் சைஸ் தான் இருக்கிறீங்க, அதனால உங்களால நீட்டி நிமிந்து தூங்க முடியாது. குறிக்கி தனத்தையும் தூங்க முடியும். ஏல என்னல இது? இதை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு நின்னுட்டு இருக்க. சின்ன பொண்ணு கம்மாடி இரு, சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம். ஏங்க நான் உங்க சொன்னதுக்கு தாங்க பதில் சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலைங்க. அவங்க தான் சொன்னாங்க நீட்டி நிமிந்து தூங்கிட்டு இருக்கேன்னு. நான் ரூம் போய் பார்க்கும் போதெல்லாம் அவங்க குறுக்கி தான் தூங்கிட்டு இருப்பாங்க. காலை பாத்தீங்களா? சின்ன பொண்ணு. அத்தே நான் உங்களுக்கு சொல்லத்தே, எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க தே. சீ, உன்னையில மருமகன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. எத்தே அப்படிலாம் சொல்லாதீங்க தே. உங்களை தான் நான் மாமியார்னு சொல்ல வெக்கமா இருக்கு. நான் என்ன வெளியத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு. என்னது மாமியார்னு சொல்ல வெக்கமா இருக்கா? ஐயோ அத்தே, நான் அப்படி சொல்லத்தே. உங்க மாமியாருன்னு சொல்ல எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னேன் தே. உங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நான்டா முடிய கொஞ்சம் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு காது நல்லா கேட்கும் தே. ஏல நான் ஊருக்கு கிளம்புறேன்ல, இனிமேல இவகிட்ட கடந்து என்னால குப்பை கொட்ட முடியாது. ஏட்டிக்கு போட்டியே தான் பேசிட்டு இருப்பா. இனிமே நீ என்கிட்ட பேசாத, அவளும் என்கிட்ட பேசக்கூடாது. எத்தே நீங்க பேசலன்னா எனக்கு சோறே இறங்காது தே. இங்கே இருங்க தே ப்ளீஸ் தே. ஏன் தே போறீங்க? நீங்க இல்லாம நான் இல்ல தே. என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் நடிப்புல என்கிட்ட சொல்லாது, சரியா? எத்தே நடிப்புல யாருக்கிட்டயுமே செல்லாது தே. காசு தான் தே செல்லும். சி, இவகிட்ட பேசினா நம்ம மரியாதை தான் போகும். போயிடுச்சா கிளவி? அப்பா சாமி, என்ன வறுத்து வருது. சும்மா நெய் 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 நெய்ன்னு சண்டை போட்டுக்கிட்டே தான்ப்பா இருக்கு. இது எப்பதான் போகுமோ தெரியல. நீங்க என்ன மூஞ்ச தூக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சொன்ன உடனே கோவம் வந்துருச்சா? பொண்டாட்டி அவ்வளவு பேச்சு பேசுறது சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு உங்க அம்மா சொன்னே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? கொஞ்சம் நீயும் போய் கூட மாட வேலை செய்யல சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? உங்க 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் சின்ன பொண்ணு முழிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க ஆமா, இந்த கிளவி என்ன சொன்னாலும் என்கிட்டயே வந்து சண்டைக்கு வாங்க. கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்ன சொன்னாலும் நீ திருந்த போறது கிடையாது. வந்துட்டாங்க எல்லாரும் கேள்வி கேட்க. மருமவளா இருந்துட்டா எல்லாம் அடிமையா போகணும்னு நினப்பு போல இவங்களுக்குலாம். நாளா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். செய்யட்டும் கிளவி. ஏட்டி, நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த அம்மா பாரு இன்னும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரா. பாருடி இன்னும் ஆளக்கான என்னதான் பண்றாலும் தெரியல. எம்மா
எம்மா காப்பி போட்டு எடுத்துருவாம்மா, வயிறு பசிக்குது. டி உனக்கு ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா டி? எனக்கு நிறைய இருக்குடி, எழுதணும் படிக்கணும். ஐயோ கடவுளே, ஸ்கூல்லாம் ஏன் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு இருக்கு தெரியுமா? வீட்லயே ஜாலியாக இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்படி தாண்டி இருக்கணும். சும்மா படிக்கணும் எழுதணும், இதே வேலையாக இருக்குது கருமம். அது ஒன்ன மாதிரி பள்ளி கல்விகளுக்கு தான் அப்படி இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இல்லப்பா. எனக்கெல்லாம் படிக்கணும், வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அப்ப உனக்கு நீ 4 மாடு ஆடு வாங்கி மேய் வீட்லயே இருந்துட்டு நிறைய காசு வரும்ல சொன்னி. எட்டி மரியாதையாக இருந்துக்கோ. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இதை விட்ட வேற வேலை உனக்கு என்ன? ஏதாவது சொல்லிட்டேன் என்னை கிண்டல் பண்ணி சீக்கிரம் வேலையிலே தான் இருப்பா. நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன், சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கேன். வாயை மூடிட்டு இருந்துரு. ஓ அப்படியாம்மா, சரி சரிம்மா. எம்மா சீக்கிரம் வாம்மா, வயிறு பசிக்குது. நீ இன்னும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரல. எட்டி நீங்க வச்ச வேலைக்காரியாட்டி நானே. சும்மா அம்மா நம்மன்னு கூப்பிட்டே இருக்கீங்க. காப்பிலாம் போட்டாச்சு, வேணுங்கிற போய் அடுக்கல எடுத்து குடிங்க. சும்மா எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்க முடியாது. எம்மா நாங்க ஸ்கூல் போயிட்டு டயர்டா வரோம், கொஞ்சம் கூட வேலை செஞ்சு கொடுக்க மாட்டியம்மா. எனக்கு ஒரு காப்பி தானே கேட்கறோம், அது எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்னம்மா? ஏட்டி சத்யா, என்னை கோவப்படுத்தாத. மரியாதையா போய் காப்பி அடுக்கையில் போட்டு வச்சிருக்க, 2 பேரும் எடுத்து குடிங்க. சும்மா என்கிட்ட நையின்னு இருக்கக்கூடாது சரியா? ஏற்கனவே அம்மா டென்ஷனில் இருக்கேன், சும்மா எனக்கு அடுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. ஆமாம்மா, ஒரு ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு உன்னால் காப்பி கூட போட்டு எடுத்து தர முடியாது, அப்படித்தானே? என்ன டீ நீ படி வாங்க போறியா என்கிட்ட? வேணும்னா போய் எடுத்து குடிங்க, இல்லைன்னா காப்பி இல்லை கூப்பி இல்லை, ஒழுங்கா இருந்துக்கோங்க. ராகுல் உள்ள வாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டி ஆண்டி வாங்க மக்கா, 2 பேரும் வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஏன் நின்ட்டே இருக்கீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, நீங்க சாலமா வீட்டுக்கு வான்னு சொன்னீங்களா, அதான் வந்தேன். சரி வந்துட்டு உங்க பொண்ணுக்கிட்டே பேசிட்டு என்ன ஸ்கூல்னு கேட்டு போலான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் ஆண்டி. சரி சரி மக்கா, தா அங்கே தான் உட்காந்துருக்கா, நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, நான் இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். இல்ல ஆண்டி எனக்கு வேண்டாம், நான் சும்மா பேசிட்டு மட்டும் போறேன். அட இருங்க மக்கா, வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க, காப்பி கூட போடுறதுல உட்காருங்க. சோஃபாலியே சத்யா சோனி எந்திரிங்கடி, ஏன் உட்கார வைங்க உங்களை. அதில் உட்காருங்க மக்கா, நான் வந்துடுறேன். வாங்க வந்து உட்காருங்க 2 பேரும். அக்கா அண்ணா உட்காருங்க, நீங்க 2 பேரும் வாங்க. பா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே, பார்த்தாலே சைட் அடிக்கணும் போல தோணுதே. ரொம்ப அழகா இருக்கா பார்க்க. நம்ம வீட்டு பக்கத்துல இப்படி ஒரு பொண்ணா? இனிமேல் டெய்லி சைட் அடிக்க வேண்டியதுதான். ஹாய், என் பேர் ஐஸ்வர்யா. நாங்கள் இங்கே பக்கத்தில் புதுசாக குடி வந்திருக்கோம். காலையில் தான் ராணி ஆண்டி வந்துட்டு போனாங்க. உங்கள் பேர் என்ன? ஓ அப்படியா, பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கீங்களா? என் பேர் வந்து சந்தியா, அவள் பேர் வந்து மோனி. நானும் 11th தான் படிக்கிறேன், அவள் இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கா. தெரியும். காலைல ஆண்டி வந்தாங்க வீட்டுக்கு, சொன்னாங்க நீங்கள் 11th தான் படிக்கிறீங்க. சரி தெரியாத ஊரில் எங்கே போவீங்க, அவகிட்ட கேட்டு நீ அவளை சேர்ந்து போங்க, அதான் கேட்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஓ சரி வாங்க உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் வந்து உட்காருங்க, நம்ம பேசுவோம். எட்டி அந்த அண்ணனை பாருடி, நல்லா அழகா வெள்ளைக்கார மாதிரி இருக்காரு. ரொம்ப அழகா இருக்காருல்ல அந்த அண்ணன். எட்டி ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். முட்டு புரிய மாட்டேன். அண்ணா அக்கா ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இந்த சோஃபால உட்காருங்க. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும் தங்கச்சி. என்னது தங்கச்சியா? இவனை போய் அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன் பாரு. சி மோனி மக்கா வாங்கிட்டா. சரி அப்போ காலைல நீங்கள் கிளம்பி வாங்க, நீங்களும் நாங்களும் சேர்ந்து போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடுவோம். அட்மிஷன்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, நான் 2 சேர்ந்து போய் அட்மிஷன் போட்டு வந்துடுவோம். ஓ அப்படியா, சரி சரி. இப்போ நான் வந்து மேக்ஸ் பயாலஜி படிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படியா ஐஷா, நானும் மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் இருப்போம். அப்போ எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோவே. பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்காங்க, புது ஃப்ரெண்டு இருக்காங்க. உனக்கு சீக்கிரமாக நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உனக்கும் சீக்கிரமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருவாங்க. சரி சத்யா, நான் கூட நினைச்சேன் ஐயோ புது ஊராக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கே போய் ஸ்கூல் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. ஐயா ஐஷு, அதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே கூட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்றும் எதை பற்றி யோசிச்சு பயப்படாத. ஆமாக்கா இங்கே வாங்க, நானும் எங்கள் அக்கா கூட தான் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன். நம்மளாம் சேர்ந்து ஜாலியாக ஹோம்ஒர்க் பண்ணலாம். சரிம்மா வரேன். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? நீங்கள் வரவே இல்லை, ராணியத்தை மட்டும் தான் வந்திருந்தாங்க, வேற யாரும் வரல, அதான் கேட்டேன். மீதி எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க, அவங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல. நீங்களே வாங்கல எங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக வரோம், அதை நாங்கள் இங்கே தானே இருக்க போகிறோம். கண்டிப்பாக வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராணி, ஏட்டி ராணி, யார் இது இங்க நிக்கிறது? ஹலோ அங்கிள். சரிம்மா சரி. யாரு நீங்க? எப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு வாடகைக்கு இருந்துச்சுல, இப்போ அதுல குடி வந்திருக்காங்க. இந்த பொண்ணு என் செட்டு தான், அதான் எந்த ஸ்கூல் போலாம் என்ன பண்ணலாம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஓ அப்படியா, சரி சரி மக்கா. யாரும் தெரியலன்னு தான் முழிச்சிட்டு இருந்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், தெரியலன்னு தானே கேட்டீங்க, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. என் பேர் வந்து ஐஸ்வர்யா, இவன் பேர் வந்து ராகுல், எங்க அண்ணன். அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஓ அப்படியா மக்கா, சரி சரி மக்கா. சரி சரி. ஏனக்கா நின்றுகிட்டே இருக்கீங்க? அங்க உட்காந்து பேசுங்க, உட்காருங்க. அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள், சும்மா பேசலான்ட்டு தான் வந்தோம், பேசிட்டோம், நாங்க கிளம்புறோம் அப்படி. ஓ சரி சரி மக்கா. சரி நானும் உள்ள போறேன், நானும் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். நானும் கை கால் மூஞ்சில கழுவிட்டு வந்தேன். சரி அங்கிள் போயிட்டு வாங்க. சரி சத்யா, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். நேரம் ஆயிட்டு, மணி 7 மணி ஆயிட்டு. எங்க அம்மா வர திட்டுவாங்க, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கா சத்யா, பேரும் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ இருங்க, எங்க அம்மா காப்பி போட போயிருக்கா, இருங்க.
பரவாயில்ல சத்யா, இருக்கட்டும். நீ நாளைக்கு ஸ்கூல் போகும்போது எங்க வீட்ல வந்து கூட்டு போறியா? எனக்கு தெரியாது எப்ப டைமிங் இதெல்லாம், அது மட்டும் கொஞ்சம் கூட்டு போறியா? அதுக்கப்புறம் 2வது நாள்ல நானே வெளியே வந்துடுவேன். ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து கூட்டு போறேன், ஒன்றும் இல்லை. சரி பார்த்து போங்க. சரி சத்யா, நாளைக்கு பார்ப்போம். நைஸ் டு மீட் யூ. என்ன அந்த பொண்ணு அப்படி பார்த்துட்டு இருந்த? அம்மா கிட்ட சொல்றேன் இருவனே. ஏட்டி கம்முனு வாட்டி, சும்மா ஏதாவதுன்னு சொல்லிட்டு இருப்பா. சும்மா தான் பார்த்தேன் சரியா? நீ நடத்து. இந்த ஊருக்கு வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையா, உனக்கு ரொம்ப நல்லதா இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா. வாட்டி போலாம். ஏட்டி அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்களே, பார்க்க நல்லா பேசுறாங்க. நம்மளா இப்படி புது வீட்டுக்கு போனா யாரையாவது நம்ம பேச தோணுமா? ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு இருப்போம்ல. ஆமாட்டி, பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க. பாரு 2 பேருமே நல்லா வெள்ளையா இருக்காங்க. ஆமாட்டி, சரி வா நம்மளும் போய் ஹோம்ஒர்க் செய்வோம். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, இதுக்கு மேலே ஹோம்ஒர்க் செஞ்சு சாப்பிட்டு தூங்கத்துக்குள்ள டைம் ஆயிடும். அம்மா வேற கத்திட்டே இருப்பா, வந்தோடனே ஹோம்ஒர்க் செய்ய மாட்டீங்களான்னு. வா நம்ம போய் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். சரிடி, வாடி போவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்டி, அதை மறந்துட்டேன் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.